பஸ்ஸுக்கே காசு இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற களப்பணியாளர்கள் வந்து நடுவுல லீவ் போட்டுட்டு ஒரு தோட்ட வேலைக்கோ இல்ல காட்டு வேலைக்கோ போயிட்டு வந்து மறுபடியும் இங்க வந்து ஒர்க் பண்ற சூழல் ஏற்பட்டுருச்சு. ஏன் அந்த அளவுக்கு விடணும்? ஒரு ஆபீசர் பண்ற ரொம்ப ஸ்லோவா இருக்கிறது வந்து எல்லாத்தையுமே பாதிக்குது. பணியாளர்களையும் பாதிக்குது. அதே மாதிரி வந்து மாற்றுத்திறனாளிகளையும் இது பாதிக்குது. அதுக்காக கலெக்டரை பார்த்து பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இமீடியட்டா ப்ராசஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு 2 மாச சம்பளத்தை. எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? எல்லாத்துக்குமே சேலரி வரல. சிஎஃப்சிஆர்டபிள்யூ அதாவது களப்பணியாளர்கள் வந்து ஒரு 220 பேர் இருக்காங்க. அது வந்து தெரபிஸ்ட் இருக்காங்க. அவங்க மொத்தமா சேர்த்து ஒரு 280 பேர் இருக்காங்க. இந்த யாருக்குமே சேலரி வரல. இது வரைக்கும் 2 மாசம் சேலரி வரல. ஆல்ரெடி சிஎஸ்பி ஏப்ரலோட போட்டாங்க. அவங்களுக்கும் அந்த சம்பளம் போகாம இருக்கு. அவங்க போனாதான் நாங்க சிஎஸ்பி வந்து நம்ம கேட்க முடியும். நீங்க சீக்கிரம் சம்பளம் போடுங்கன்னு சொல்லி கேட்க முடியும். இவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்காம இருக்காங்க. ஸ்பெஷலிக்கு அனுப்புறாங்க, ரிட்டர்ன் ஆகுதுங்கிறாங்க. பட் எதுவுமே ஒரு கிளாரிட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த ஸ்கீமோட பணிகள்லாம் பாதிக்கப்படுது. ஆமா, கண்டிப்பா பாதிக்கப்படுது. பாதிப்பு இருக்கு. இப்போ இவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தெரபிஸ்ட் இருக்காங்கன்னா வீட்டுக்கு போய் இந்த மாற்றத்தினாலேக்கு இன்னைக்கு ஒரு பிசியோதெரபியோ ஸ்பெஷல் எஜுகேஷனும் கொடுப்பாங்க. இன்னைக்கு அவங்களால பஸ் காசுல போறதுக்கு வழி இல்லை. இன்னைக்கு இவங்க வந்துட்டாங்க, இன்னைக்கு உங்களோட ஒர்க் இன்னைக்கு பாதிக்கப்படுது. இதே மாதிரி தான் எல்லா வட்டாரத்துலயும் நடக்குது. வால்பாறையில இருந்து நமக்கு மேட்டுப்பாளையம் வரைக்கும் இருக்கிற எல்லா இடத்துலயுமே இதே பாதிப்பு தான். இல்ல, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷமா நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்பதான் இந்த 2 மாசமா தான் இந்த சேலரி இஷ்யூ வந்துட்டு இருக்கு. எவ்வளவு நாள் உங்களுக்கு அந்த ஒர்க் டைம் கொடுத்தது? எங்களுக்கு டைம் வந்து இன்னும் 2 வருஷத்துக்கு இருக்கு. ப்ராஜெக்ட் ஸ்டாஃப்